ஹலோ மை டியர் லிசனர்ஸ், சந்திரமாகாளி பாகம் 19 கேட்கலாமா? மறுநாள் காலை தேனி பஸ் ஸ்டாண்ட். ஒரே கூட்டமாக இருந்த பஸ்ஸில் எப்படியோ முண்டியடித்து ஏறி தனக்காக ஒரு இடம் பிடித்து உட்கார்ந்து கொண்டார் ராஜசிம்மேஸ்வரன். அன்று முகூர்த்த நாள் என்பதால் பஸ் முழுக்க கூட்டம் நிரம்பி வழிந்தது. சுற்றுமுற்றும் பராக்க பார்த்து கொண்டிருந்தவனை கையில் நிறைய புத்தகங்களுடன் சிரமப்பட்டு பஸ் ஏறிக்கொண்டிருந்த மகேஸ்வரி ஈர்த்தாள். அவள் ஏறிய நேரம் பஸ் சட்டென கிளம்பிவிட கூட்டத்தில் அதற்கு மேல் நகர்ந்து பெண்கள் பக்கம் போக முடியாது என்பதால் ராஜா அமர்ந்திருந்த சீட்டின் பக்கத்தில் இருந்த கம்பியை பிடித்து கொண்டு அங்கேயே நின்று கொண்டாள். கையில் நிறைய புத்தகங்களுடன் சிரமப்பட்டு நிற்கும் அவளை பார்க்க பரிதாபமாக இருந்தது. கொடுங்க, நான் வச்சுக்கிறேன் என கேட்க அவனுக்கு கூச்சமாக இருந்தது. நீல வண்ண தாவணி, தலையின் நீண்ட பின்னலை அவள் சீவியிருந்த விதம் என அவளிடம் எப்போதும் ஒரு நேர்த்தி தெரிகிறது என அவன் நினைத்து கொண்டிருக்கும் போதே அவள் இவனை பார்த்து விட்டாள். டீச்சர் சார், வணக்கம். வணக்கங்க, கையில் நிறைய புத்தகம் வச்சுருக்கீங்க, என்கிட்ட கொடுங்க, நான் வச்சுக்கிறேன் என தன் கையை முன்னால் நீட்டினான். இல்லை சார், பரவாயில்லை. அட கொடுங்க, அந்த கம்பியை நல்லா பிடிச்சி நில்லுங்க. அவன் வற்புறுத்த வேறு வழி இல்லாமல் புத்தகங்களை அவனிடம் தந்தாள். ஆசையாய் வாங்கி மடியில் வைத்து கொண்டான். தானாக அவளிடம் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த போது அவளாகவே தன்னிடம் பேசியது ராஜாவுக்கு சந்தோஷமாய் இருந்தது. அந்த புத்தகங்களை முன்னும் பின்னும் திருப்பி பார்த்தான். நீங்கள் ஜியாகிரஃபி மேஜரா? ஆமாம். இவ்வளவு புத்தகங்கள் எதுக்குங்க? இதுதான் எனக்கு கடைசி வருஷம். ப்ராஜெக்ட் வேலைக்காகத்தான் புக்கு கடைக்கு வந்து இது எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறேன். பரவாயில்லையே, உங்கள் ஊர் ரொம்ப ரொம்ப சின்ன கிராமம். அதில் பொண்ணு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆமாம், கேட்க மறந்துட்டேன், நீங்கள் எந்த காலேஜ்? மதுரையில் படிக்கிறேன் சார், ஃபாத்திமா காலேஜ். எங்கள் ஊர் ரொம்ப புரட்சிகரமான ஊரெலாம் இல்லை சார். எனக்கு படிக்க ஆசை, அதனால் வீட்டில் காலேஜுக்கு அனுப்புகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி பொம்பளை பிள்ளைக்கு கல்வி கட்டாயம்னலாம் அவங்க நினைக்கல. ஒன்று சொல்லட்டுமா மேடம், நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறீங்க. அப்படிங்களா? ரொம்ப நன்றி சார். மேடம் எல்லாம் வேண்டாம், என் பேர் மகேஸ்வரி, என்னை நீங்கள் பேர் சொல்லியே கூப்பிடலாம். தெரியும். தெரியுமா? எப்படி? அது நேற்று கூட்டத்தில் அந்த நாட்டாமை வீட்டு பொண்ணு உங்களை கூப்பிட்டாங்களே, அப்போ தான் தெரிய வந்துச்சு. ஓ, நீங்களும் அந்த கூட்டத்தில் தான் இருந்தீங்களா? நான் உங்களை கவனிக்கவே இல்லை. எப்படி பார்த்துருக்க முடியும்? நீங்கள் தான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கோபமாக பேசிக்கிட்டு இருந்தீங்களே. அநியாயம் நடந்திருக்கு சார், தட்டி கேட்காமல் எப்படி இருக்க முடியும்? சேச்சே, நான் உங்களை தப்பாக எதுவும் சொல்லலை. நீங்கள் எங்கள் ஊர் ஸ்கூலுக்கு வந்து 1 மாதம் கிட்ட ஆகியிருக்குமே. இப்போவும் நீங்கள் ஒரே ஒரு டீச்சர் தான் இருக்கீங்களா? ஆமாங்க, இப்போ கூட அது சம்மந்தமாக கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்கத்தான் வந்தேன். நான் ஒருத்தனே எல்லா பாடமும் சொல்லி கொடுத்தா பிள்ளைகளுக்கு சலிப்பாக இருக்கும், அது சரியாக வராது. நீங்கள் சொல்கிறது சரிதான். உங்கள் சொந்த ஊர் எது? வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க? முதலாக அவளாகவே அவனை பற்றி ஒரு கேள்வியை கேட்க ராஜாவிற்கு உற்சாகம் பொங்கியது. சின்னமனூர் தான். நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது அப்பா இறந்து போயிட்டாரு. அம்மா, நான், 2 தங்கச்சிங்கன்னு 4 பேர் தான் இப்போ என் குடும்பம். உங்கள் வீட்டை பற்றி சொல்லுங்கள். அது அவள் வாயை திறந்த அதே நேரம் அந்த நிறுத்தத்தில் பஸ் நின்றது. சில பேர் இறங்க 3-4 சீட் காலியாக. சார், முதல் வரிசையில் இடம் இருக்குது, நான் அங்கே போய் உட்காந்துக்கிறேன், புக்கை கொடுங்க சார், உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி. அவன் கையில் இருந்த புத்தகங்களை வாங்கி கொண்டு முன்னே நகர்ந்தாள். அவளுடன் இன்னும் சற்று நேரம் பேசி கொண்டிருந்தால் நன்றாக இருக்குமே என யோசித்த அவனை மனசாட்சி நறுக்கென கொட்டியது. தேவையில்லாத சிந்தனையை தவிர்க்க பாரு ராஜா, அப்புறம் முதலுக்கே மோசமாகிரும் என அவனை எச்சரித்தது. அடுத்த சிறிது நேரத்தில் கோகிலாபுரம் வந்துவிட மகேஸ்வரி பேருந்தின் முன்வாசல் வழியாக இறங்க ராஜா பின்பக்கமாய் இறங்கினான். ஒருவேளை அவள் திரும்பி பார்த்தாலானால் போயிட்டு வரேன் என சொல்லலாம் என நினைத்தவனுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. அங்கே அவளை அழைத்து செல்ல ரகோத்தமனும் நின்றிருந்தார். பொது இடம் என்றும் பாராமல் அதீத சத்தத்துடன் அலறினார். காரில் போகாமல் எதுக்கு தான் பஸ்ஸில் போனேன்? சித்தப்பா, அது நீங்கள் காரில் வெளியே போயிருந்தீங்க, எப்போ வருவீங்கன்னு தெரியல. எனக்கு சில புத்தகங்கள் அவசரமாக தேவைப்பட்டுச்சு, அதை. சரி, போயிட்டேன், வந்துட்டேன். இனி ஒரு தடவை இந்த மாதிரி செய்யாத, வா. அவர்கள் இருவரும் சென்றுவிட ராஜாவும் இன்னொரு வழியில் தன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். சிறிது தூரம் நடந்திருப்பான். ராஜா என்னை யாரோ அழைக்க திரும்பினான். சற்று தொலைவில் புல்லட்டில் செண்பக பாண்டியன். ஏய் பாண்டியா, வீட்டுக்கு தானே போகிற? வா வா, வண்டியில் உட்காரு, நான் போய் இறக்கி விட்டுறேன், வாயா. இல்லைப்பா, உங்கள் ஊரில் நீ என்னை வண்டியில் ஏற்றிக்கிட்டு போனா? அட, எவன் என்னையை கேட்பான், நீ வா ஏறு. சற்று தயங்கியவன் பின்பு ஏறிக்கொண்டான். ஏன்னாப்பா, எப்போவும் கையில தான் திரிவேன், இன்னைக்கு வேட்டி சட்டையெல்லாம் போட்டு படு பயங்கரமாக இருக்கியே, என்ன விசேஷம்? கோயிலுக்கு போகிறேன் ராஜா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெள்ளாட்டு குட்டி வந்துடும். நம்ம வீட்டு ஆளுகதேன்னு போய் அதுக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றி பொங்க வைக்கணும், அதுதான். சரி சரி. ஏன்பா, அந்த மகேஸ்வரி யார்? ரகோத்தமன் மாமாவோட அண்ணன் மகளா? அவங்க சித்தப்பா பேர் எனக்கு தெரியல பாண்டியா, ஆனால் நேற்று செத்துப்போன பிள்ளை எழுதின ஒரு கடுதாசியை கொடுத்துச்சே. ஆமாம், அதே பிள்ளை தான். ஏன், அதுக்கு என்னப்பா?
இப்போ பஸ்ஸில் வரையில் பார்த்தேன், நல்லா பேசினாங்க. உனக்கடுத்து இந்த ஊரில் என் கூட எந்த தயக்கமும் இல்லாமல் பேசுகிற ஒரே ஆள் அதுதான். அன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? அவங்க செயின் அருந்து என தொடங்கி அன்று நடந்த சம்பவத்தை விவரித்தான். ஓ அப்படியா, பரவாயில்ல. அது நல்ல பிள்ளைதான், அப்படியே அவங்க அப்பா மாதிரியே. அவர் எங்கே? அவர் இருக்கும்போது அவங்க சித்தப்பாயே எல்லா இடத்துக்கும் வராரு. அவங்க அப்பாவும் அம்மாவும் மகேஷ் 8வது படிக்கையில் ஏதோ தோஷ நிவர்த்திக்காக திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு போனவங்க தான் இப்போ வரைக்கும் திரும்பலை. உசுரோடு இருக்காங்களா இல்லை தவறிட்டாங்களான்னு ஒரு விவரமும் தெரியலை. அவங்க சித்தப்பா தான் இப்போதைக்கு அவங்க வீட்டில் எல்லாமே. அவரும் ரொம்ப நல்ல மனுஷன். செண்பக பாண்டியன் சொன்ன செய்திகளை முழுக்க கேட்ட பின்பு ராஜசிம்மேஸ்வரனுக்கு மகேஸ்வரியின் மேல் இருந்த அந்த சிறிய அளவிலான பிடித்தம் இன்னும் கொஞ்சம் இறுகியது போல் இருந்தது. சந்திரமாகாளியம்மன் கோயில். திரிசூலத்துக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருந்த அந்த வெள்ளாட்டுக்குட்டியின் கழுத்தில் மாலை போட்டு ஒரு சிறிய குடம் முழுக்க மஞ்சள் தண்ணீர் ஊற்றி ஆரத்தி காட்டினார் பாலையன். அந்த சூளத்துக்கு நேர்வாக்கில் கற்களை வைத்து சுள்ளிகளை போட்டு செய்யப்பட்ட தற்காலிகமான அடுப்பில் பொங்கல் வைத்து முடித்து சிறிதளவே கரண்டியில் எடுத்து இலையில் வைத்து கொண்டிருந்தார் குணசீலனின் மனைவி ரஞ்சிதம். அதே நேரம் கோயிலின் உள்ளே நுழைந்தான் செண்பக பாண்டியன். எலே, இங்கனக்குள்ளே நிற்காம எங்கடா போய் தொலைஞ்ச? நீ தானே எல்லா வேலையும் பார்க்கணும். குணசீலன் அதட்ட, சரி அதான் வந்துட்டேன்ல தம்பி, வாடா பொங்கலை ஆட்டுக்கு ஊட்டி விடு. அதை முடிச்சுட்டா ஆட்டை கொண்டு போய் பின்னாடி தயாராக இருக்கிற கொட்டாயில் கட்டிப்படலாம். அவர்கள் மூவரும் ஆட்டை நெருங்கினர். மாகாளியை மனதார வணங்கிவிட்டு கொஞ்சமாய் பொங்கலை ஆட்டின் வாயில் வைத்தான் செண்பக பாண்டியன். பின்னர் அதனை கட்டியிருந்த கயிற்றை இழுத்தபடி கோயிலை ஒரு முறை வலம் வந்த பின்னர் கோயிலின் பின்புற மதில் சுவரின் பக்கமாய் போடப்பட்டிருந்த சிறிய கொட்டாரத்தில் ஆட்டை விட்டுவிட்டு வெளியே வந்தான். ஆத்தா, 3 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட திருவிழா உத்தரவு கேட்கறதுக்காக வெள்ளாட்டுக்குட்டியை கொண்டு வந்திருக்கோம். மனசு வச்சு அடுத்த வாரம் உத்தரவு கொடுத்துரு. மனசார வேண்டிக் கொண்டார் பூசாரி. அன்று இரவு 8 மணி. கோயிலை இழுத்தி சாத்துவிட்டு வாசலில் சூடம் கொளுத்தினார் பாலையன். விறுவிறுவென நடந்து பின்க பக்கமாய் சுற்றி கொண்டு கொட்டாரத்தை அடைத்தார். ஆட்டுக்குட்டியின் காவலுக்கென நியமிக்கப்பட்டிருந்த இருவரும் தரையில் கோடி கிழித்து ஆடு புலி ஆட்டம் விளையாடி கொண்டிருந்தனர். ஆடு கயிறை மீறி துள்ளி ஓடும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தது. அடே மாடா ரங்கா, உங்கள் 2 பேரில் ரவையில் தூங்காமல் காவ காக்க போகிறது யாரு? நான் தேயா. மாடன் இன்னும் செத்த நேரத்தில் போயிடுவான். சரி பத்திரம், ஆடு வேற அடங்காமல் திமிரிக்கிட்டு கிடக்கு. அத்துக்கிட்டு ஓடி போச்சுன்னா நாய் கடிச்சு போடும். இல்லைங்கய்யா, நான் பார்த்துக்கிறேன். அவர் சென்று விட அந்த ஆட்டம் முடிந்த பின்னர் மாடன் விடை பெற்று கொண்டான். லேசாக மழை பெய்ய ஆரம்பித்தது. குளிர் அதிகமாக இருக்கே என நினைத்த ரங்கன் கையோடு கொண்டு போயிருந்த கம்பளியை நன்றாக போர்த்தி கொண்டான். கொட்டாரத்தின் உள்ளே நுழைந்து அந்த பெரிய கட்டு புல்லை பிரித்து கொஞ்சமாக எடுத்து ஆட்டிற்கு போட்டான். அதே நேரம் கொட்டாரத்தின் பின்பக்கம் யாரோ நடக்கும் சத்தம். சர்ரக் சர்ரக். யாரா இருக்கும்? தலையை வெளியே நீட்டி எட்டி பார்த்தான். உடனே கண்களுக்கு முன் ஏதோ வெள்ளை திரை போல் விழுந்து பார்வை மழுங்க மயக்கம் வந்து பொத்தென தரையில் விழுந்தான். வேகமாக அவன் அருகில் வந்த உருவம் குனிந்து அவன் முகத்தை உற்று பார்த்துவிட்டு கொட்டாரத்தின் உள்ளே நுழைந்து ஆட்டை கட்டியிருந்த கயிற்றை அற்று போட்டுவிட்டு ஆட்டை தூக்கி கொண்டது. வெளியே வந்த அந்த உருவம் ஊரின் எல்லையை நோக்கி வேகமாக நடக்க ஆரம்பித்தது. சற்று தூரம் சென்றதும் கோணிப்பையை விலக்கி ரோட்டில் வீசி எறிந்த அது கோமளம் வீட்டில் தங்கியிருக்கும் மாந்திரிக கிழவி செம்பா வருவாள்.